அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம குரூப் 2 ஜிகே ரிவிஷனாக மத்திய மாநில நிர்வாகம், சட்டம், சட்டமன்றங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், நீதி, தேர்தல், சட்டத்தின் ஆட்சி இது ரிலேட்டடாக முக்கியமான ஒரு 100 கேள்விகள் பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்து ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் அல்லது முக்கிய பிரமுகர் அவரது பதவியின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளின் செயல்பாடு மற்றும் நடவடிக்கைகளுக்கு எந்த நீதிமன்றத்திலும் பதிலளிக்க தேவையில்லை என்று கூறுகிறது? ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் அல்லது முக்கிய பிரமுகர் இவர் பார்த்தீங்கன்னா எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க தேவையில்லை என்று கூறும் சரத்து. ஆன்சர் கரெக்ட் தான். சரத்து 361 என்பது சரி. பின்வரும் கூற்றில் தவறானது எது? இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5 உள்ள சரத்துக்கள் 52 முதல் 151 வரை மத்திய அரசாங்கம் பற்றி கூறுகிறது. இந்திய அரசியலமைப்பில் 52 முதல் 78 வரையிலான சரத்துக்கள் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய அரசியலமைப்பில் 79 முதல் 122 வரையிலான சரத்துக்கள் மத்திய அரசின் சட்டமன்றம் பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய அரசியலமைப்பில் 123 முதல் 153 வரை சரத்துக்கள் மத்திய அரசின் நீதித்துறை பற்றி குறிப்பிடுகிறது என்பது ஆப்ஷன் டி தவறான ஒன்று. பிரதமர் என்பவர் சமமானவர்களில் முதன்மையானவர், அத்துடன் கேபினட் அமைப்பின் அடிப்படை தூணாகவும் உள்ளார் என்று கூறியவர் யார்? அவர் யாருன்னு பாருங்க. மார்லே பிரபு என்பது சரியான விடை. தவறான இணை எது? பதவி, அதாவது சரத்து 52 குடியரசுத் தலைவர், சரத்து 63 குடியரசு துணைத் தலைவர். தேர்தல், குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி சரத்து 54 பேசுகிறது. துணை குடியரசுத் தலைவர் பற்றி சரத்து 66 பேசுகிறது. உறுதிமொழி, குடியரசுத் தலைவர் உறுதிமொழி சரத்து 60 பற்றி கூறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் சரத்து 69 உறுதிமொழி பற்றி கூறுகிறது. இதுல பதவிக்காலம் சரத்து 55 குடியரசுத் தலைவர் மற்றும் சரத்து 68 துணை குடியரசுத் தலைவர் என்பது இதற்கு தவறான இணையாகும். பின்வரும் கூற்றுகளில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் சரியானது எது? இதுல இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது பூர்த்தி அடைவராக இருத்தல் வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்க கூடாது. இதுல இந்த 3 கூற்றுகளுமே தகுதிகளில சரியானதாகும். மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பின் எந்த சரத்தின்படி துணை குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம்? அது உங்களுக்கே தெரியும். அந்த காஸ்டிங் ஓட்டு சரத்து 100 என்பது சரி. பின்வரும் கூற்றுகளை கவனி. நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சரத்து 53 2 குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. அரசியலமைப்பு சரத்து 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ள வேண்டும். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். பின்வருவனவற்றில் அரசியலமைப்பின் எந்த சரத்தின்படி குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் ஆளுநர் குற்றவாளிகளை மன்னிக்கலாம் அல்லது குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம்? அது சரத்து பார்த்தீங்கன்னா 161 என்பது சரி. பின்வரும் இந்திய துணை குடியரசுத் தலைவர்களின் கால வரிசை. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல யாருன்னு பாருங்க. வி கிரி அவர்கள், டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, அடுத்தவர் கிருஷ்ணகாந்த், அடுத்தவர் பாத்தீங்கன்னா ஹமீது அன்சாரி. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான காலவரிசையாகும். கூற்று 1971ஆம் ஆண்டு ஏற்பட்ட 2ஆம் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் வி கிரி. கூற்று 2 1975ஆம் ஆண்டு ஏற்பட்ட 3ஆம் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் பக்ருதீன் அலி முகமது. இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் பதவி காலியாகும் போது யார் இந்திய குடியரசுத் தலைவராக செயல்படுவார்? இது நம்ம பார்த்திருக்கோம். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்பது சரி. பின்வருவனவற்றில் பிரதமர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? பிரதமர் நாட்டின் உண்மையான தலைவராகவும் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். பிரதமர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். காமன்வெல்த், சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில்
இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர் பங்கு கொள்கிறார். இந்தியாவின் பிரதமர் பதவியானது ரஷ்ய அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது தவறான ஒன்றாகும். மை பிரசிடென்சியல் இயர்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? மை பிரசிடென்சியல் இயர்ஸ் ஆறுன்னு பாருங்க, ஆர் வெங்கட்ராமன் அவர்கள். இந்திய அரசியலமைப்பின் 91வது திருத்தம் இதனை வழங்குகிறது. எதனை? ஆப்ஷன்ல பாருங்க. 91வது திருத்தம் மந்திரி சபையின் அளவின் உச்சவரம்பை பற்றி கூறுகிறது என்பது சரியான விடை. 17வது மக்களவையில் மொத்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? 17வது மக்களவையில் மொத்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 78 பேர் என்பது சரி. கூற்று 1, ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 35% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக பிரதமர் உட்பட இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. கூற்று 2 பாருங்க, நடுவண் அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள், இராசாங்க அமைச்சர்கள் மற்றும் இணை அமைச்சர்கள் என 3 தரநிலைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதுல பாத்தீங்கன்னா 1 தவறு, 2 சரியான கூற்றாகும். மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவது தொடர்பான முக்கிய தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் எந்த வழக்கில் வழங்கியுள்ளது? அது யாருன்னு பாருங்க, SR பொம்மை வழக்கு என்பது சரியான விடையாகும். தவறான இணையை தேர்ந்தெடு. இந்தியாவின் இளம் வயது பிரதமர் ராஜீவ்காந்தி, இந்தியாவின் முதல் தென்னிந்திய பிரதமர் PV நரசிம்மராவ், இந்தியாவின் மிக நீண்ட காலம் பதவி வகித்த பிரதமர் நேரு அவர்கள், காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் இந்திய பிரதமர் வாஜ்பாய் என்பது தவறான ஒன்றாகும். கூற்று 1, இடைக்கால இந்திய பிரதமராக குல்சரி லால் நந்தா 4 முறை பதவி வகித்தார். கார்கில் போரின் போது இந்தியா பிரதமராக பதவி வகித்தவர் PV நரசிம்மராவ். இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே தவறான ஒன்றாகும். சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். அவர் அல்லது அவள் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆவார். தவறான இணையை தேர்வு செய்க. இதுல உத்தரப்பிரதேசம் அதிக மக்களவை இடங்கள், அதே மாதிரி மாநிலங்களவை இடங்கள். மகாராஷ்டிரா மொத்த மக்களவை இடங்கள் 48, மாநிலங்களவை 19. தமிழ்நாட்டில் மக்களவை 39, மாநிலங்களவை இடங்கள் 18. கேரளா 10, 6 என்பது தவறான இணையாகும். பிரதமர் அலுவலகம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? இது நடைமுறைக்கு வந்தது 1977. இது அமைச்சரவை செயலாளர் தலைமையில் உள்ளது என்பது தவறுதான். மொராஜி தேசாய் அரசாங்கத்தில் பிரதமரின் செயலகம் என்பது பிரதமரின் அலுவலகம் என மாற்றப்பட்டது. இதுல கூற்று 1, 3 சரியான ஒன்று. முதல் மக்களவையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எந்த நாள்? அது எந்த நாள் பாருங்க, மே 13, 1952 என்பது சரி. பின்வரும் கூற்றில் தவறானது எது? இந்திய நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை மற்றும் மக்களவை என 3 பகுதிகளை கொண்டது. நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பது குடியரசுத் தலைவரின் கடமை. அது வருடத்திற்கு 2 கூட்டத்தொடர்களுக்கு குறையாமல் கூட்ட வேண்டும். மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு. மக்களவை, மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 2 1/4 எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்பது கொடுக்கப்பட்ட கூற்றுல தவறானதாகும். பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றம் இல்லை? ஆப்ஷன்ல பாருங்க, ஈரவை கர்நாடகம், பீகார், கேரளா, தெலுங்கானாவில் ஈரவை சட்டமன்றம் கிடையாது. பின்வரும் கூற்றில் தவறானது எது? மாநிலங்களவை 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. மாநிலங்களவை உறுப்பினர்களில் 3 1 பகுதியினர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட விரும்பும் ஒரு நபர் அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்காளராக இருக்க வேண்டும். மாநிலங்களவையின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் என்பது தவறான ஒன்றாகும். அடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்தின் கீழ் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஒரு மசோதாவை ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியும்? அது எந்த சரத்து? சரத்து 200 என்பது சரி. பின்வரும் கூற்றில் தவறானது எது? ஒரு மசோதாவை சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர்.
நிதி மசோதாவை மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். குடியரசுத் தலைவரின் பரிந்துரையில் இல்லாமலே நிதி மசோதா அறிமுகப்படுத்தலாம் என்பது தவறுதான். மாநிலங்களவைக்கு நிதி மசோதா செல்லும் போது மக்களவை சபாநாயகரின் சான்றளிப்பு அவசியம். இதுல ஆப்ஷன் சி தவறான ஒன்று. கூற்று 1 பாருங்க, குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோரின் சம்பளம், படிகள் மற்றும் சலுகைகள் பற்றிய இந்திய அரசியலமைப்பின் 3வது அட்டவணை கூறுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கும் மாநிலங்களவையின் இடங்கள் பங்களிப்பு பற்றி 2வது அட்டவணை கூறுகிறது. இது ஆப்ஷன்ல பாருங்க, இதுல 2 கூற்றுகளுமே தவறான ஒன்றாகும். பின்வரும் கூற்றுல எது தவறானது? நாடாளுமன்ற குழுக்களை 2 வகையாக பிரிக்கலாம், நாடாளுமன்ற நிலை குழுக்களை 5 வகையாக பிரிக்கலாம் என்பது தவறுதான். தற்காலிக குழுக்கள் விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழு என 2 வகைப்படும். பொது கணக்கு குழுவின் முக்கிய பணி என்பது மாநிலத்தின் ஒதுக்கீட்டு கணக்குகளையும் இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவரின் அறிக்கையை ஆய்வு செய்வதாகும். இதுல ஆப்ஷன் பி நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் 5 வகையாக பிரிக்கலாம் என்பது தவறு. பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்திய அரசமைப்பின் சரத்து 148 ஒரு சுயாட்சி அதிகாரம் கொண்ட இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம் அமைக்க வழிவகை செய்தது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் அனைத்தின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பினையும் கட்டுப்படுத்துகின்றார். டாக்டர் அம்பேத்கர் அரசமைப்பின்படி மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் என கூறியுள்ளார். இதுல ஆப்ஷன்ல பாருங்க, 3 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். தவறான இணையை கண்டறிக. விதான் சபா என்று அழைக்கப்படுவது சட்டமன்ற கீழவை, விதான் பரிஷத் சட்டமன்ற மேலவை, சன்சாத் பவன் என்று அழைக்கப்படுவது பாராளுமன்றம், ராஷ்டிரபதி நிலையம் என்பது ராஷ்டிரபதிங்கிறது ஆளுநர் வராது, குடியரசுத் தலைவர், ஆளுநர் அலுவலகம் என்பது தவறான ஒன்றாகும். பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 76 இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது. நாடாளுமன்றத்தின் 2 அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமை இன்றி உறுப்பினராக இவர் இடம்பெறுமார். இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரியாக திகழ்கிறார் மற்றும் இவர் பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். இதுல நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம். 1, 2 சரி, 3 தவறான கூற்றாகும். தவறான இணையை கண்டறிக. மக்களவையின் முதல் சபாநாயகர் ஜி.வி. மாவ்லங்கர், அதே மாதிரி 16வது இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் ஆர். வெங்கட்ரமணி, 14வது இந்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் சி.ஜி. முர்மு. மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் என்பது தவறான ஒன்றாகும். அடுத்தது பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 6 சரத்து 152 முதல் 237 வரையிலான சரத்துக்கள் மாநிலங்களுக்கான சீரான அமைப்பை பற்றி கூறுகிறது. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் ஆவார். அரசியலமைப்பு சரத்து 158(3)(a) படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். இதுல 3 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். பின் வருவனவற்றில் அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தத்தின்படி 25 ஆண்டுகளுக்கு மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் இடங்களை சீர்படுத்துவதற்கான தடை நீட்டிக்கப்பட்டது? எந்த அரசியலமைப்பின் சட்ட திருத்தம்? ஆன்சர் 84வது திருத்த சட்டம் 2001 என்பது சரி. கூற்று, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார். காரணம், மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். இதற்கு கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பற்றி கூறுகிறது? அது பார்த்தீங்கன்னா சரத்து 61 என்பது சரி. பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 165 படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அரசு தலைமை வழக்குரைஞர் நியமிக்கப்பட வேண்டும் என்கிறது. உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாகும் தகுதி உடையவர்களே ஆளுநர் தலைமை வழக்குரைஞராக நியமனம் செய்கிறார். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் யாரிடம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர் பதவி விலகன துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கடிதம் கொடுக்கணும். குடியரசு துணைத் தலைவர் பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவர், பதவி விலகல் குடியரசுத் தலைவரிடம். பிரதமர் பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவர் செய்து வைப்பார். பதவி விலகலும் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்வார்.
மக்களவை சபாநாயகர், குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம், குடியரசு துணைத் தலைவர் பதவி விலகல் என்பது ஆப்ஷன் டி வந்து தவறான இணை. கூற்று 1, தமிழக சட்டமன்றம் 235 உறுப்பினர்களை கொண்டது. இவர்களில் 234 உறுப்பினர்கள் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரில் ஒருவர் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். பின் வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தத்தின்படி மக்களவையின் எண்ணிக்கையை 525 545 அதிகரித்தது? அது 31வது திருத்தச் சட்டம் 1973 என்பது சரி. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? சட்ட மேலவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். அதன் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் 1/3 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர். சட்ட மேலவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சட்ட மேலவை உறுப்பினர்களில் 12/1 பங்கு உறுப்பினர்கள் பட்டாதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்திய அரசியலமைப்பின் சரத்து 160 சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறுகிறது என்பது தவறான கூற்றாகும். கூற்று 1 பாருங்க, 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. கூற்று 2, இச்சட்டம் 1986 டிசம்பர் 1 நாள் அன்று நடைமுறைக்கு வந்தது. இதுல கூற்று 1 சரி, 2 தவறு. அதாவது நவம்பர் தான் நினைக்கிறேன், நவம்பர்ல தான் இது நடைமுறைக்கு வந்தது. பின்வரும் கூற்றுகளை கவனி. அரசியலமைப்பின் படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றலாம். சட்டமன்றம் மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துகிறது. அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும். இதுல 3 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். கூற்று 1, நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பின் உறுப்பு 122 கூறுகிறது. கூற்று 2, நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் என்றும் இந்த சரத்து கூறுகிறது. இதுல கூற்று 1 தவறு, 2 வந்து சரியான கூற்றாகும். தவறான இணையை தேர்ந்தெடுக. வயது வரம்பு. குடியரசுத் தலைவருக்கு 35 வயது இருக்கணும். மக்களவை உறுப்பினருக்கு 25, ஆளுநருக்கு 35, சட்ட மேலவை உறுப்பினர் மேலவைக்கு 35 தான், 25 என்பது தவறான ஒன்றாகும். கூற்று 1, இதுவரை நாடாளுமன்றத்தில் 14 தனிநபர் சட்ட முன்வரைவு மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1970. இதுல 2 கூற்றுகளுமே வந்து தவறான ஒன்றாகும். கூற்று, மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு. காரணம், குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம். இதுல கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கடைசி 1, பின்வருவனவற்றில் அரசியலமைப்பின் எந்த சரத்தின்படி முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார்? அது எந்த சரத்து? ஆன்சர் சரத்து 363 என்பது சரியான விடை. பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து அரசு கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவைகள் சுயாட்சியின் அலகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரங்களையும் திறனையும் வழங்க வேண்டும் என்று கூறுகிறது? அந்த சரத்து எது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான், சரத்து 40 என்பது சரியான விடை. கூற்று 1 பாருங்க, ஸ்ரீமான் நாராயணன் சுதந்திர இந்தியாவுக்கான காந்தி அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தார். கூற்று 2, அதில் குடிமக்களின் சமூக பொருளாதார அரசியல் நடவடிக்கைகளுக்கான அடிப்படை அமைப்பாக பஞ்சாயத்துக்கள் இருக்கும்படி அமைத்தார். இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்த 1 பொறுத்துக பாருங்க. சமூக அபிவிருத்தி திட்டம் எந்த ஆண்டு? தேசிய நீட்டிப்பு சேவை ஆண்டு, மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம், தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம். அப்படியே ஆன்சர் பார்த்துடலாம். சமூக அபிவிருத்தி திட்டம் 1952. அடுத்தது உங்களுக்கு தேசிய நீட்டிப்பு சேவை 1953. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் எப்பன்னு பாருங்க 1950. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1994 ஆண்டு. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை.
தந்தை பெரியார் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக 1916ஆம் ஆண்டு பதவி வகித்தார். அடுத்தது பாருங்க, கூற்று 2. 1924ஆம் ஆண்டு குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் முறையினை பெரியார் அறிமுகப்படுத்தினார். இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே தவறான ஒன்றாகும். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான பின்வரும் குழுக்களை காலவரிசைப்படுத்துக. இதுல எந்தெந்த குழுக்கள் எந்தெந்த காலங்கள்னு பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பல்வந்தராய் மேத்தா குழு, அடுத்தது அசோக் மேத்தா குழு, அடுத்தவர் பார்த்தீங்கன்னா GVK ராவ் குழு, LM சிங்வி குழு. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான காலவரிசையாகும். பல்வந்தராய் மேத்தா குழு கூறிய பின்வரும் பரிந்துரைகளை கவனி. நிர்வாகம் பரவலாக்கப்பட வேண்டும் என்றும் மற்றும் நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஊரக வளர்ச்சி வட்டங்கள் மக்களாட்சி நிர்வாக அலகுகளாக மாற்றப்பட வேண்டும். இதுல கூற்று பாருங்க, இதுல 2 கூற்றுகளுமே பல்வந்தராய் மேத்தா குழு கூறிய கூற்றுகளில் சரியான ஒன்று. பஞ்சாயத்து ராஜுக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் எங்கு மற்றும் எப்போது அடிக்கல் நாட்டினார்? மற்றும் பஞ்சாயத்து ராஜுக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் எங்கு மற்றும் எப்போது அடிக்கல் நாட்டினார்? ஆன்சர் கரெக்ட் தான், நகுவர். அக்டோபர் 2, 1959ஆம் ஆண்டுல அடிக்கல் நாட்டினார். பின்வரும் கூற்றில் தவறானது எது? அசோக் மேத்தா குழு. இக்குழுவை மொராஜி தேசாய் அரசு அமைத்தது. இக்குழு 2 அடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என்றது. இக்குழு மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்றது. இக்குழு தனது அறிக்கையை 1985ஆம் ஆண்டு சமர்ப்பித்தது என்பது தவறான ஒன்றாகும். பின்வரும் கூற்றில் சரியானது எது? இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் பஞ்சாயத்துக்கள் என்ற தலைப்பில் ஒரு புதிய பகுதியாக பகுதி 10 சேர்க்கப்பட்டது. தவறு. பஞ்சாயத்துக்கள் என்ற தலைப்பில் மொத்தம் 20 பொருண்மைகள் 12ஆம் அட்டவணையில் கீழ் சேர்க்கப்பட்டது என்பதும் தவறுதான். இந்திய அரசியலமைப்பின் நகராட்சிகள் என்ற தலைப்பில் ஒரு புதிய பகுதியாக பகுதி 9A கீழ் சேர்க்கப்பட்டது என்பது சரியான ஒன்று. நகராட்சிகள் என்ற தலைப்பில் மொத்தம் 28 பொருண்மைகள் 11ஆம் அட்டவணையில் கீழ் சேர்க்கப்பட்டது என்பதும் தவறுதான். இதில் ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. தமிழகத்தின் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடைபெற்ற ஆண்டுகளில் பொருந்தாதது எது? இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2016 நடைபெறவில்லை என்பது சரி. தவறான இணையை கண்டறிக. பஞ்சாயத்துக்கள் அமைப்பு சரத்து 243B, நகராட்சிகள் சரத்து 243Q அமைப்பை பற்றி கூறுகிறது. உறுப்பினர்கள் தகுதி இழப்பு பஞ்சாயத்தில் சரத்து 243F, சரத்து 243B நகராட்சிகளை உறுப்பினர் தகுதி இழப்பு பற்றி கூறுகிறது. பதவிக்காலம் 243E பஞ்சாயத்துக்களுக்கும் சரத்து 243U நகராட்சிகளுக்கும் பொருந்தும். தேர்தல் சரத்து 243JF, சரத்து 243ZG என்பது தேர்தலில் பொருந்தாத ஒன்றாகும். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து கூறுகிறது? மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறும் சரத்து 326 என்பது சரி. கூற்று 1, இந்திய அரசியலமைப்பின் சரத்து 243A கிராம சபை பற்றி கூறுகிறது. கூற்று 2, தற்போது தமிழகத்தில் கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு 5 முறை நடத்தப்படுகிறது. இதுல கூற்று 1 சரி, 2 தவறான ஒன்றாகும். இப்போ அந்த 4 முறைங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். கூற்று 73வது சட்ட திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. காரணம், மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்களின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது. இதுல கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது சரியான விடை. அடுத்தது கூற்று 1, ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 24 அன்று தேசிய ஊராட்சி தினம் அனுசரிக்கப்படுகிறது. பிரதமர் மன்மோகன் சிங் முதல் தேசிய ஊராட்சி தினத்தை ஏப்ரல் 24, 2010 அன்று அறிவித்தார். இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். தவறான இணையை கண்டறிக. பஞ்சாயத்து ராஜ் சரத்து 243 முதல் 243O வரை என்பது சரி. அதே மாதிரி நகராட்சிகள் சரத்து 243B, 243ZG வரை பற்றி பேசுகிறது. மத்திய மாநில உறவுகள் 245 சரத்து முதல் 263 வரை பேசுகிறது.
உச்சநீதிமன்றம். சரத்து 148 முதல் 151 என்பது தவறான இணையாகும். ஒருவர் சிறையில் அல்லது காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும் ஒருவர் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என உச்சநீதிமன்றம் எப்போது தீர்ப்பளித்தது? அது பார்த்தீங்கன்னா ஜூலை 11, 2013 அன்று தீர்ப்பளித்தது என்பது சரி. பொறுத்துக. தொகுதி வாக்கு எங்கிருந்துன்னு பாருங்க. எங்க நடைபெறுகிறதுனா பாலஸ்தீனம். கட்சி தொகுதி வாக்கு சிங்கப்பூர். மாற்று வாக்கு ஆஸ்திரேலியா. இரு சுற்றுமுறை ஈரான். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? இந்தியாவின் முதலாவது மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1951, 52. மொத்தமாக 489 மக்களவை இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக நேரு பதவியேற்றார். முதல் மக்களவை தேர்தலில் மொத்தம் 59 கட்சிகள் போட்டியிட்டன என்பது தவறான ஒன்றாகும். தவறான இணையை தேர்ந்தெடு. பொதுவான உயர்நீதிமன்றம். பம்பாய் உயர்நீதிமன்றம் பாருங்க. மகாராஷ்டிரா, தத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, டையூ மற்றும் டாமன் கோவாவுக்கு உயர்நீதிமன்றமாக உள்ளது. கல்கத்தா உயர்நீதிமன்றம் மேற்கு வங்கம், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு உயர்நீதிமன்றமாக உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு உயர்நீதிமன்றமாக உள்ளது. கவுகாத்தி உயர்நீதிமன்றம் சிக்கிம், மணிப்பூர் மற்றும் திரிபுரா என்பது தவறான இணையாகும். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவதற்கு மாநில அளவில் தேர்தல் ஆணையத்தின் சரியான படிநிலை என்ன? இதுல சரியான படிநிலை என்னன்னு பாருங்க. முதல் தலைமை தேர்தல் அதிகாரி, தேர்தல் நடத்தும் அலுவலர், வாக்குச்சாவடி தலைமை அலுவலர், வாக்குச்சாவடி அலுவலர் என்பது ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான படிநிலையாகும். இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 விதி எண் 49B நோட்டா முறை பற்றி கூறுகிறது. நோட்டாவை முதலாக அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா. இது 49 நினைக்கிறேன். 1 தவறு 2, 3 பார்த்தீங்கன்னா சரியான விடையாகும். இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தம் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது? இது ஒரு முக்கியமான கேள்வி. 61வது சட்ட திருத்தம் 1988 அது மேற்கொள்ளப்பட்டது. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தேசிய கட்சி குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்க வேண்டும். தேசிய கட்சி என்பது 1 அல்லது 1ற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். தேசிய கட்சி மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது. அடுத்தது 2017ஆம் ஆண்டு நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகள் எண்ணிக்கை 5 என்பது தவறான ஒன்றாகும். உச்சநீதிமன்றம் அனைத்திந்திய நீதிமன்றமாகும். கட்சி அரசியலில் இருந்தும் அரசியல் கோட்பாடுகளில் இருந்தும் தனித்து நிற்கும். அது அரசுகள் மாறுவது குறித்து அக்கறை கொள்வதில்லை என்று கூறியவர் யார்? அவர் நீதியரசர் ஹரிலால் ஜே கனியா என்பது சரியான விடை. கூற்று: இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன. காரணம், அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதை போல் இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சி அடையவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல என்பது ஆப்ஷன் பி சரியான விடை. தவறான இணையை கண்டறிக. அதில் உங்களுக்கு அந்த கட்சியோட சின்னம் அனைத்திந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மலர் மற்றும் புல், பகுஜன் சமாஜ் கட்சி யானை, இந்திய தேசிய காங்கிரஸ் கை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்ணாடிகள் என்பது தவறான இணை. பின்வரும் கூற்றில் தவறானது எது? 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும். தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலஜாபேட்டை நகராட்சி ஆகும். நீலகிரி மாவட்டத்தில் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. கடலூர் கடைசியாக தரம் உயர்த்தப்பட்ட மாநகராட்சி என்பது தவறான ஒன்று. இப்போ ஒரு 4 மாநகராட்சியை பண்ணி இப்போ 25 மாநகராட்சிகள் இருக்கு. இதில் ஆப்ஷன் டி தவறான ஒன்று. உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் அரசமைப்பின் கீழ் ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காண்கிறது. தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறியவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்பது சரியான விடை. கூற்று 1: இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை 1921 உணர்ந்தவர் சர் ஹரிசிங் போர் ஆவார்.
ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு அரசமைப்பு அமலாக்கத்துடன் அரசமைப்பு உறுப்பு 124 இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவ வழிவகை செய்தது. இதுல பார்த்தோன்னே சொல்லிடுவோம், 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பின்வரும் கூற்றில் தவறானது எது? 2018 படி தேசிய நீதித்துறை தகவல் அமைப்பின்படி நாடு முழுவதும் மாவட்ட மற்றும் துணைநிலை நீதிமன்றங்களில் 2.91 கோடி வழக்குகள் தேக்கமடைந்துள்ளன. இவற்றில் 21.9 லட்சம் வழக்குகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகமாக நிலுவையில் உள்ளன. வழக்குகள் அதிகமாக தேக்கமடைந்த மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. அந்தமான் நிக்கோபார் மாநிலத்தில் 12 வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது தவறான கூற்றாகும். பின்வரும் கூற்றுகளை கவனி. நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது என்பது தவறுதான். உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியிலுள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். இதில் கூற்று 1 மற்றும் 3 சரியான ஒன்று. தவறான இணையை தேர்ந்தெடு. முதல் வரையறை ஆணைய சட்டம் 1952, 2வது வரையறை ஆணைய சட்டம் 1963, 3வது வரையறை ஆணைய சட்டம் 1993 என்பது தவறு. 4வது வரையறை ஆணைய சட்டம் 2002ஆம் ஆண்டு என்பது சரியானது விடையாகும். பின்வருவனவற்றுள் எந்த வகையான விவகாரங்களுக்கு பொதுநல வழக்குகள் தொடர முடியும்? கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை தொடர்பான விவகாரங்கள், சிறைச்சாலையில் நிகழும் மரணம், பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை புகார். இதில் ஆப்ஷன் டி 3க்குமே பொதுநல வழக்குகளை தொடர முடியும். மருத்துவ தொழிலில் உள்ள ஒவ்வொரு நபரும் காயமடைந்த எந்த ஒரு குடிமகனுக்கும் வழக்கமான நடைமுறைகளை காரணங்காட்டி காத்திருக்க வைக்காமல் மருத்துவ உதவியினை செய்ய வேண்டும் எனும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் வழங்கியது? அது பரமானந்த கட்டாரா வெர்சஸ் இந்திய அரசு என்பது சரியான விடை. கூற்று 1, 1947ஆம் ஆண்டு ஆர்தர் செல் சிங்கர் ஜூனியர் என்பவர் நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற சொல்லினை அறிமுகப்படுத்தினார். இது நீதிபதிகளை பழமைவாதத்திலிருந்து பிரித்து புதிய முற்போக்கான சமூக கொள்கைகளுக்கு ஆதரவாக ஊக்கப்படுத்துவதாகும். இதில் 2 கூற்றுகளுமே ஆப்ஷன் டி சரியான விடை. பின்வருவனவற்றில் கூட்டாட்சியின் தன்மைகளில் சரியானது எது? சுதந்திர நீதித்துறை, ஈரவை நாடாளுமன்றம், அதிகார பகிர்வு, நெகிழா அமைப்பு. இதில் ஆப்ஷன் டி சரியான விடை. பின்வருவனவற்றில் அரசியலமைப்பின் எந்த சரத்தின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும்? அந்த சரத்து பார்த்தீங்கன்னா 249 என்பது சரி. தவறான இணையை கண்டறிக. 16வது நிதிக்குழு தலைவர் N.K. சிங், 50வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி D.Y. சந்திரசூட் நீதியரசர், 25வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், மத்திய ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பர் தற்போது டாக்டர் வீரேந்திர குமார் என்பது தவறு. கூற்று சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லை. காரணம், அவ்வாணையம் 73வது மற்றும் 74வது அடிப்படையில் பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்துகிறது. இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று 1, இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை ஒன்றியம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான அதிகார பகிர்வை குறிக்கிறது. ஒன்றிய பட்டியலில் 108 அதிகாரங்களிலும் மாநில பட்டியலில் 69 அதிகாரங்களும் பொதுப்பட்டியலில் 72 அதிகாரங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம், 1 சரி, 2வது தவறான கூற்று. பின்வரும் கூற்றில் தவறானது எது? இந்திய அரசியலமைப்பின் சரத்து 280 நிதிக்குழுவின் அமைப்பை பற்றி கூறுகிறது. ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் குடியரசுத் தலைவர் ஒரு நிதிக்குழுவை அமைப்பார். நிதிக்குழு ஒரு தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் பெற்றிருக்கும். இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் PV ராஜமன்னார் என்பது தவறானதாக ஆகும். பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்தின்படி குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கலாம் என்று கூறுகிறது? அது எந்த சரத்துன்னு பார்த்தீங்கன்னா சரத்து 263. பின்வரும் கூற்றில் தவறானது எது? மண்டல குழுக்கள் மாநிலங்கள் மறுசீரமைப்பு குழு 1956 சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டன. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் எல்லா மண்டல குழுவின் பொது தலைவராக உள்ளார். தற்போது 8 மண்டல குழுக்கள் உள்ளன என்பது தவறான ஒன்று. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்தின்படி மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல் சட்டம்
1956 உருவாக்கப்பட்டது. அது சரத்து 262 என்பது சரி. கூற்று 1 பாருங்க. மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் அரசும் 1924ஆம் ஆண்டு காவிரி நதிநீரை பயன்படுத்த ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டன. 2018ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் காவிரியை தேசிய சொத்தாக அறிவித்தது மற்றும் காவிரி நதிநீர் பங்கீட்டு தீர்ப்பாயம் நிர்ணயித்த பரிந்துரைகளை உறுதி செய்தது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். தவறான இணையை தேர்வு செய்க. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966, சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1983, புன்சி குழு 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது, வெங்கடாச்சலையா குழு 2014 என்பது தவறான இணை. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் சரத்து 356ஐ தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார். கூற்று 2 பாருங்க. இறையாண்மை மிக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு எதிராக இவ்வுறுப்பு உள்ளதை அவர் கசப்புடன் ஏற்றுக்கொண்டார். இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தத்தின்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 60லிருந்து 62 ஆண்டுகள் வரை அதிகரித்தது? அது 15வது திருத்தச் சட்டம் 1963ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. கடைசி ஒன்று. தவறான இணையை கண்டறிக. தமிழக அமைச்சரவை 2023 அக்டோபரின்படி நகராட்சி நிர்வாகம் நேரு அவர்கள், ஊரக வளர்ச்சித்துறை பெரியசாமி அவர்கள், நிதித்துறை தங்கம் தென்னரசு, சட்டத்துறை சு முத்துச்சாமி என்பது தவறான இணையாகும். தேங்க்யூ ஆல்.